வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது பாஸ்பர் உருண்டை. அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நான் பாஸ்பர் உருண்டை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் பாஸ்பர் எடுத்துருக்கேன். இந்த கப்பு அளவு 1.5 கப்பு, 1/2 கப்பு கோதுமாவு, 1/2 கப்பு சீனி, 1/2 கப்பு தேங்காய், தேவையான அளவு உப்பு. நான் பாஸ்பர் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இது சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ இதை வேக வைக்க போகிறோம். நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இது கழுவி வச்சு இந்த பாஸ்பரு இதில் உப்பு போட்டுடலாம். ஓகேவா, போட்டாச்சு. ஓகேவா, இது கிட்டத்தட்ட 2 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். இது நல்லா வேகட்டும். இப்போ ஓகேவா, நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூட நான் முதல்ல உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்புக்கு, இனிப்புக்கு. அதுக்கப்புறம் நம்ம இதை மூடி வச்சுருவோம். நல்லா பாஸ்பர் வேகட்டும். ஓகேவா, இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நான் 2 கப்பு தண்ணி ஊற்றினேன். நல்லா குழஞ்சி நல்லா தண்ணிலாம் போய் நல்லா திக்காக பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம அடுப்பை அவிச்சிட்டு இது கூட நம்ம சீனி தேங்காய்லாம் சேர்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், சூடு ஆறிடுச்சு. இந்த மாதிரி வச்சுருந்தீங்களா, இதை வச்சு லேசாக அப்படியே நசுக்கி விடுங்க, லேசாக. ஓகேவா, இந்த மாதிரி நசுக்கிட்ட பிறகு இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, சீனி உங்களுக்கு எவ்வளோ சீனி வேணுமோ அது தகுந்தாப்பில் போட்டுக்கங்க. நான் வெள்ளை சீனி வைக்கிறேன், 1/2 கப்பு வெள்ளை சீனி. இது கூட நான் தேங்காய், 1/2 கப்பு தேங்காய் வைக்கிறேன். ஓகேவா, இது கூட நான் கோதுமாவு, இது நான் 3 ஸ்பூன் வைக்கிறேன். ஓகேவா, எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சூடு ஆறிட்ட பிறகு தான் நம்ம இதை உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரியும் செய்யலாம், இல்லை பாஸ்பர் வெந்துட்ட பிறகு இதை வடிகட்டி தண்ணியில் எடுத்துட்ட பிறகு அப்படியும் செய்யலாம். ஓகேவா, இந்த மாதிரியும் செய்யலாம். நீங்கள் பாஸ்பர் தண்ணி கணக்காக ஊற்றி தண்ணி நல்லா சுண்டின அளவுக்கு பாஸ்பர் வேக வச்சா போதும். ஓகேவா, இந்த மாதிரியும் கொண்டு வரலாம். ஓகேவா, எல்லாத்தையும் கலந்தாச்சு. இது லேசாக சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. இது கண்டிப்பாக ஒட்டும். அதனால் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சோண்டு எண்ணெய் கையில் இப்படி எடுத்துகிட்டு நல்லா தடவிக்குங்க. அப்போ ஒட்டாது, கணக்காக வரும். சரிங்களா? ஓகேவா, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் உங்களுக்கு வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் செஞ்சுக்கங்க. நான் ரவுண்டு ஷேப்பில் செய்கிறேன். ஓகேவா, நான் இந்த ரவுண்டு ஷேப்பில் செய்கிறேன் இப்படி. ஓகேவா, அடுத்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ரவுண்டு ஷேப் கூட போடலாம், இல்லை உருண்டை ஷேப் கூட போடலாம். நல்லா தான் இருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஏற்கனவே நான் செஞ்சுருக்கேன். முதல் செஞ்சது பாருங்கள், 2 செஞ்சுருக்கேன். இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், ரவுண்டாக பிடிச்சி வச்சுட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 12 இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது முதல் ஸ்டெப்பு. 2ஆவது ஸ்டெப்பு உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் 1 கப்பு. இது கூட 1/4 கப்பு அரிசி மாவு. அதுக்கப்புறம் உப்பு, இனிப்புக்கு உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் 2 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. அப்படி உங்களுக்கு சீனி வேணாம் அப்படின்னு சொன்னாக்கா பிரச்சனை இல்லை. ஏற்கனவே பாஸ்பரில் சீனி போட்டிருக்கோம். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மாவு பாருங்க நல்லா திக்காக இருக்குது.
ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பாஸ்பர் உருண்டை எப்படி செய்யலாம் காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் வந்து இந்த மாதிரி தனியாக மாவு எடுத்துருக்கேன். நல்லா அப்படி திருப்பி போட்டுக்குங்க. போட்டுட்டு கரண்டியில் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இதில் அப்படி போட்டுருங்க. ஓகேவா, அடுத்து காமிக்கிறவங்க இருங்க. ஓகேவா, இதில் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா மாவை இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். போட்டுட்டு இதில் அப்படி போட்டுருங்க. ஓகேவா, இப்போ பாருங்க போட்டாச்சு. நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் அந்த சைட் திருப்பி போட போகிறேன். பாருங்கள், திருப்பி போட்டுக்குங்க. இப்போ அந்த சைட்டு நல்லா வேகும். ஓகேவா, அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா, திருப்பி போட்டாச்சு. அந்த சைட்டு நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா சோப்பு கலராக அரிசி ப்ரௌன் கலரில் வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரினா எடுத்துடணும். ஓகேவா, நான் வந்து வடித்தட்டில் போட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிடுறேன். இப்போ பாருங்கள் நல்லா பாஸ்பரும் உருண்டையை நல்லா பொரிச்சாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். சுவையான பாஸ்பர் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.